என்னம்மா? ஏப்பா உனக்கு கொஞ்சமாவது யோசனை இருக்கா? நேத்தே பக்கத்து வீட்டு அக்கா கிட்ட கடன் வாங்கி தான் சோறாக்குனேன். இப்ப திடீர்னு வந்து சோறாக்குனா நான் என்ன பண்ணுவேன்? என்னம்மா சொல்றேன்? நான் வேற அந்த தம்பியை சாப்பிட சொல்லிட்டேனம்மா. கஞ்சிதான் ஆக்கி வச்சிருக்கேன், வேணும்னா கொஞ்சம் துவையில அரைக்கிறேன். பெரிய இடத்து பிள்ளையாச்ச சாப்பிடுமோ என்னமோன்னு தெரியலையே. பெரியவர கொஞ்சம் வாங்க. வரேன் தம்பி. என்னங்க தம்பி? நான் வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கிறேன். ஐயோ, பாதி சமையல் ஆயி போச்சு, இன்னும் கருவாடு தான் மறக்கணும். அதுக்குள்ள போறேன்னா எப்படி? அதுக்கு இல்லைங்க, நான் பத்தியம் கருவாடெல்லாம் சாப்பிடக்கூடாது, கஞ்சி தான் சாப்பிடணும். அப்ப ரொம்ப நல்லதா போச்சு. அம்மாடியா, அந்த சாம்பார் கருவாடு எல்லாத்தையும் நிறுத்து, தம்பிக்கு கஞ்சியா போதுமா? பத்திய விஷயத்துல ரொம்ப கரெக்டா இருக்கணும், அதுதான் நல்லது. துவையல் ரொம்ப பிரமாதமா இருக்குங்க. என் பொண்ணு செஞ்சது, அது அவங்க அம்மா மாதிரி. அது கையால எது செஞ்சாலும் இன்னொரு புடி சாப்பிடலாமான்னு தோணும். எங்க உங்களுக்கு ஒரே பொண்ணு தானா? ஆமாங்க தம்பி, ஒரே பொண்ணுதான். அந்த ஒன்னையே எப்படியாவது கட்டி கொடுத்து கரை சேர்த்துலான்னு பாக்குறேன், முடிய மாட்டேங்குது. வர்றவெல்லாம் 10 சவரம் போடுறீங்களா 20 சவரம் போடுறீங்களாங்கிறான். போன வாரம் சிங்கப்பூர்ல இருந்து ஒருத்தன் வந்தான், சொந்தக்காரன் பையன் தான். போடுறத போடுங்க கட்டிக்கிறேன். நானும் முடிச்சிடலான்னு பார்த்தேன், கட்சி நேரத்துல என் பொண்ணு வேணான்ட்டா. ஏங்க நீங்களே சொல்லுங்க, வயசான காலத்துல இவரை தனியா விட்டுட்டு நான் எங்கேயோ கண்காணாத இடத்துல கல்யாணம் பண்ணிட்டு போயிட்டா நாளைக்கு இவருக்கு ஏதாவது ஒண்ணுன்னா யாருங்க பாப்பா? அவங்க சொல்றது சரிதானுங்களே. அதெல்லாம் பார்த்தா நல்ல மாப்பிள்ள அமைங்களா? ஏன் தம்பி கேக்குறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. நம்ம பண்ணையில வேலை செய்யற பசங்கள ஒரு நல்ல பையனா இருந்தா சொல்லுங்களேன். சொத்து சொகை இல்லைன்னா கூட பரவாயில்ல, 3 வேளை கஞ்சி ஊத்தி என் பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கிட்டா சரி. இருக்காங்க, பார்த்து சொல்றேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி வரேங்க. சரிங்க வரேங்க. தம்பி, அப்படியே நான் சொன்னதையும் கொஞ்சம் ஞாபகத்துல வச்சுக்கோங்க. அண்ணே, உங்க மாப்பிள்ளை விட்டு வயலு மப்பு மந்தாரம்மா கொத்தும் கொலையுமா பாக்குறதுக்கு சும்மா கண்ணுக்கு குளு குளுன்னு குளிர்ச்சியா இருக்குனே. டேய், நீ ஏன் கோமணம் கட்டாத பைய? உனக்கு எதுக்கு குளிர்ச்சி எல்லாம்? மூடிட்டு வாடா. டேய் ஐயா, வணக்கம் ஐயா. டேய், நான் யாரா? பிரசிடண்ட் ஐயோட மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன திமிர் இருந்தா ஏன் முன்னால தலையில துண்ட கட்டிட்டு நிப்ப. அவன் திருப்பி கட்டுறான். போடா. டேய், வணக்கங்கய்யா. டேய், நான் யாரா? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல்ல, என்ன தெனாவட்டு உனக்கு இருந்தா ஏன் முன்னாடி துண்டை இடுப்புல கட்டிட்டு நிப்ப. அவத்து தலையில கட்டுறான். போ. அண்ணே, உங்க தகுதிக்கு நீங்க இவங்களை கை நீட்டி அடிக்க கூடாது. இவங்களை நான் பாத்துக்கிறேன். வாடாங்க. கும்பிடுறேங்க ஐயா. யார் அவரே? பிரசிடண்ட் ஐயா மாமாங்க. தெரியுதுல? ஆமாங்க. என்ன திமிர் இருந்தா இவருக்கு முன்னாடி கோமணத்தை கட்டிட்டு வருவேன். அவர்ரா அவர்ரா வேணாண்டா. அம்மாருங்கண்ணே, நீங்க ஒரு பெரிய மனுஷன், மரியாதை இல்லாம நிக்கிறான். அவர்ரா வேணாண்டா. அவர்ரா ஏய் அவர அவர்ரா அண்ணே. போடா. இதாரு எனக்கு மரியாதை வாங்கி கொடுக்க லட்சணமா? இருந்த மரியாதையை கருத்தியாடா. சுடுவது என்ன, சரஞ்சரமாய் பாய்வது என்ன, பெண்மே நீ தடுவதற்கோர் பேரின்பம் பெறுவதென்ன. குடிக்கிறியா? 2 பேர் சேர்ந்து நீச்சல் அடிப்போம். ஐயோ விடுங்க, ஊர்க்காரங்க பார்த்தா வம்ப போயிடும். பொல்லாத ஊர்க்காரங்க. எசமா நான் போயிட்டு வரேங்க. சரிங்க தாயே, நாளைக்கு மறக்காம தோப்பு பக்கமா வந்துரு. இந்த பாரு, உனக்காகவே டாலர் போட்ட செயின் வாங்கி வச்சிருக்கேன். வரும்போது இந்த பிள்ளைய வீட்டுல விட்டு வந்துரு. அப்பதான் நம்ம பேசிக்கொள்ள வசதியா இருக்க. சரிங்க. தண்ணீர் சுடுவதென்ன. என்ன காத்தாயி சௌக்கியமா? யார் நம்ம வந்தையா? அங்க என்ன பண்ற? பாவண்ண காத்தாயி, அவ புருஷன் விட்டுட்டு போயிட்டான். அந்த குழந்தை என்ன ஒரு ஏக்கத்தோட பாத்துச்சு. ஓஹோ, நீங்க அது ஒரு பாசத்தோட பாக்குறீங்களா? டேய், பூனை எதுக்கு பதுங்குது, நரி எதுக்கு ஊளையிடுது, கோழி எதுக்கு கூரை மேல ஏறி கோக்குற கோங்குது, இதெல்லாம் எங்களுக்கு தெரியும்டா.
அண்ணே உங்க மாப்பிள்ள வராரு. உங்களோட சேர்ந்துருந்தா என்ன உழப்பாரு. நான் ஓடிடுறேன். ஐயோ இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? காலையில இருந்து சாப்பிடாம கொள்ளாம நம்ம வயலுக்கு தண்ணி பாய்ச்சிட்டு இருக்கேன் மாப்பிள்ள. எது நம்ம வாய்க்கா தண்ணி அடுத்த வயலுக்கு உடச்சு விடுறதா தண்ணி பாய்ச்சல் லட்சணமா? எது இது நம்ம வயல் இல்ல? அடச்சே வாய மூடு. உன்னை பத்தி எனக்கு தெரியாது. ஆமா இந்த மாதிரி ஒரு பொய் லெட்டர் எழுதி என்ன மாதிரியே கையெழுத்து போட்டு மில்லுக்காரர்கிட்ட 10,000 ரூபாய் பணம் வாங்கியது யாரு? என்னது பொய் லெட்டரா? கொஞ்சம் கொடுங்க பாக்கலாம். ஆமா என்ன அக்கிரமம் மாப்பிள்ள? இது சும்மா விடக்கூடாது. இதுல ஏதோ கோல்மால் நடந்திருக்கு. டேய் யாரா அவன்? என் மாப்பிள்ளை விட்டு உப்பு தின்னுட்டு என் மாப்பிள்ளைக்கு துரோகம் பண்ணுவேன். வாங்கினாங்க எவன்டா பணத்தை வாங்கினவன்? எவன்டா பணம் வாங்கினவன்? டேய் எவன் பணம்? இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம். மரியாதை உண்மையை சொல்லிடு, இல்ல போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருவேன். எதுக்கு மாப்பிள்ள போலீஸ்? நான் தான் செலவுக்கு பணம் வாங்கிட்டுங்க. ஏன் இப்படி அப்பனும் பிள்ளையமா சேர்ந்துட்டு மானத்தை வாங்குறீங்க? உங்களுக்கு தான் மாசம் மாசம் கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்து தொலைக்கிறேன்ல, அப்புறம் ஏன் இப்படி நன்றி கெட்டதனமா நடந்துக்கிறீங்க? உன்னை இந்த வயல் காட்டு பக்கமே வரக்கூடாதுன்னு சொல்லிக்கல, ஏன் இங்க வர? உனக்கு சூடு சொன்னே கிடையாதா? சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிற மாப்பிள்ள. இதோ பார், இன்னொரு தடவை உன் மேல ஏதாவது கம்ப்ளைண்ட் வந்தது மாமான் குடி மாட்டேன். மரியாதை கட்டும் மாப்பிள்ள. பாத்தி அளந்து பேசுங்க. நான் உங்களுக்கு மாமா மட்டும் இல்ல, வருங்கால மாமனார். என்ன போய் இந்த சில்லற பசங்களுக்கு முன்னால அவமானப்படுத்தி பேசுறீங்கல்ல, இருக்கட்டும். என் பொண்ணு உங்க வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கட்டும், அப்புறம் இந்த தாண்டவராயன் யாருங்கிறத காட்டுறேன். ஒத்துக்கிடு. ஐயா இப்பவே இவ்வளவு அக்கிரமம் பண்றாரு. நாளைக்கு அவர் பொண்ணை நீங்க கல்யாணம் பண்ணீங்க, அவ்வளவுதான். ஊருக்குள்ள நீங்க தலை நிமிந்தே நடக்க முடியாதியா? ஆமாங்கய்யா. பிரசிடென்ட் தம்பியா? வாங்க தம்பி. நான் தான் பசங்க ஓட்டியாந்து கட்டுறேன்னு சொன்னேன். நீங்க எதுக்கு இவ்வளவு தூரம் வந்தீங்க? இல்ல நீங்க ஓட்டிட்டு வரதை விட நானே அழைச்சிட்டு போறதான்னு முறை. அழைச்சிக்கிட்டு போறீங்களா? என்ன தம்பி சொல்றீங்க? உங்க பொண்ணுக்கு மாப்பிள்ளை பார்க்க சொன்னீங்களே, ஏற்பாடு பண்ணிட்டேன். அப்படிங்களா? நல்ல பையனா? கூட்டிட்டு வந்திருக்கீங்களா? கூட்டிட்டு வந்திருக்கேன். ஏன் வெளியே நிக்க வச்சிட்டீங்க? யாரையும் காணுமே தம்பி. மாப்பிள்ளையை உள்ள வச்சுக்கிட்டு வெளியே தேடினா எப்படிங்க? உள்ளையா? ஆமாங்க, நான் தான் மாப்பிள்ளை. போங்க தம்பி, உங்களுக்கு எப்பவுமே தமாஷ் தான். தமாஷ் இல்லைங்க, உண்மையை தான் சொல்றேன். நானே உங்க பொண்ணை கட்டிக்கிறதா இருக்கேன். என்ன தம்பி சொல்றீங்க? நீங்க மாப்பிள்ளையா? ஆமாங்க. உங்க அந்தஸ்து என்ன, தகுதி என்ன, இதெல்லாம் ஒத்து வருங்களா? இதோ பாருங்க, எனக்கு அந்தஸ்து முக்கியம், மனுஷன் தான் முக்கியம். உங்க பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்கு, அதை விட உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நீங்க சரின்னு சொன்னா வர ஐப்பசி மாதம் கல்யாணத்தை வச்சுக்கலாம். என்ன சொல்றீங்க? நான் சொல்றதுக்கு என்ன இருக்கு தம்பி? உங்க மூலியமா தான் என் பொண்ணுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையணும்னு அந்த முருகனே முடிவு பண்ணிருக்காங்க. அதை விட வேற சந்தோஷம் என்ன இருக்கு தம்பி? மாடா இருந்தாலும் அரை மணி நேரத்துல விலை பேசி முடிச்சிடுவேன். இந்த ஒரு விஷயம் மாத்திரம் புடிபட மாட்டேங்குது. அதுவும் பொம்பளை சமாச்சாரம். என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியல. ஒரே குழப்பமா இருக்கு. ஏன்பா உன் பொண்ணை நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்ட. முதல் ராத்திரி வரைக்கும் கொண்டு வந்துட்டேன். அப்புறம் என்னப்பா குழப்பம்? இங்கதான் குழப்பமே ஆரம்பிக்குது. முதல் ராத்திரிக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏமாப்ல நீ கல்யாணம் ஆனவன் தானே? உன் முதல் ராத்திரிக்கு என்னென்ன செஞ்சாங்கன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா? அது வந்து மச்சான், கல்யாண தண்ணிக்கு ஓடி ஆடி திரிஞ்சுக்கிட்டு இருந்தானா, அந்த அசதியில முதல் இரவுல தூங்கிட்டேன். சத்தியமா அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு எனக்கு ஒண்ணும் தெரியாது. அடச்சே, நீயும் ஒரு பொண்ணை பார்த்தா அதையும் கட்டி கொடுத்துட்ட. சரி அதெல்லாம் பழசு, அதை விடு. இந்த கட்டில கொஞ்சம் கொடு. எதுக்கு? முதல் இரவுக்கு வேணும். அது பழசுப்பா. பழசா இருந்தாலும் பரவாயில்ல. அதுல தானே இத்தனை பிள்ளைங்களை வச வசன்னு பெற்று வச்சிருக்கேன். என் பொண்ணும் ஒரு 10 குழந்தைங்க பெற்றுக்குவானா? நீ கொடு. சரி எடுத்துட்டு போ. ஓகே. ஆமா, என்ன இதெல்லாம்? இல்ல வழக்கமா முதலிரவுனா பால் பழம் வெத்தலை பாக்கு தான் வைப்பாங்க. உங்க அப்பா என்னடான்னா கமர்கட்டு, கடலை மிட்டாய், சீடை, முறுக்கு, தேன் மிட்டாய் கூட வச்சிருக்காரு போல இருக்கு. மொத்தத்துல ஒரு பொட்டி கடையை அரேஞ்ச் பண்ணிட்டாரா?
எங்க அப்பாவுக்கு இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஆமா, உங்க அப்பாவுக்கு சேமியா ரொம்ப பிடிக்குமே, அதையும் ஏன் வைக்க விட்டாரு? ஒரு வேலை கிடைக்கலையோ என்னவோ? இல்லைங்க, அதுவும் தான் வாங்கி வச்சாரு. எல்லாம் கரைஞ்சு போச்சுன்னு எடுத்து உள்ள வச்சுட்டாரு. எனக்கு கிடைச்ச மாமனாரு ஒரு வித்தியாசமான ஆள் தான். அப்பனே முருகா, எல்லாம் நல்லபடியா நடக்கணும். முக்கியமான வெத்தலை பாக்கு, இத வைக்க மறந்துட்டேனே. இப்பெல்லாம் போய் தொந்தரவு பண்ணக்கூடாது. உன் மனசுல என்னடா நினைச்சுக்கிட்டு இருக்க? உடஞ்ச கட்டில கொடுத்து என் மானத்தை வாங்கிட்டிய. என் மாப்பிள்ள என்ன பத்தி என்ன நினைப்பாரு? நீ எடுத்துட்டு போற போது கட்டில நல்லா தானே இருந்துச்சு. ஓ மாப்பிள முரட்டுத்தனமா உடைச்சிருந்தா அதுக்கு நான் பொறுப்பு. என் மாப்பிள்ள உடைச்சாரா? ஆமா. என் மாப்பிள்ள கூப்பிட்டு விசாரிக்கிட்டமா? விசாரி. ஏம்மா மாப்பிள்ளைக்கு கூப்பிடுமா? இவனை இன்னைக்கு 2 ரவுண்ட் பாத்துறேன். ஐயோ அப்பா, இங்க வா. பின்ன என்னம்மா, கட்டில இவன் ஓடிச்சிட்டு நம்ம மாப்பிள்ள மேல பழிய போடுறான். மாப்பிள்ள என்ன அவ்வளவு மோட்டத்தனமானவரா? ஏன் மாப்பிள்ள? அப்பா, இந்த பிரச்சனை இப்ப அவசியமா? ஏன்? நீ முதல்ல உள்ள போ. இல்லம்மா, நான் என்ன சொல்றேன்னா, அப்பா உள்ள போ. டேய், ஐயோ. உன்னை அப்புறம் வந்து நான் பேசிக்கிறேன். போப்பா. தரேன் எஞ்சி வாங்கி நினைச்சியா? யார்கிட்ட காட்டுற உன் வேலைய? கொஞ்சம் விட்டா உங்க அப்பா ஊர் பஞ்சாயத்தே கூட்டிட்டு வர பாருக்க. இதுக்கு இதுக்கு ஆஹா. போயா. யோ, இரியா, இரியா. இதுக்கு இங்க ஏரியா நோட் வாங்கி வந்துறேன். லட்சுமி, நாம இன்னைக்கு ஊருக்கு போற விஷயத்தை உங்க அப்பா கிட்ட சொன்னியா? சொன்னேங்க, தீபாவளி வரைக்கும் இருந்துட்டு போங்கன்னு சொன்னாரு. அப்படியா? பண்ணையில வேற நிறைய வேலை இருக்க. ஏங்க, தீபாவளிக்கு இன்னும் 2-3 நாள் தானே இருக்கு. இருந்து தீபாவளியை முடிச்சிட்டு போயிடுவோமே. பொண்ணுங்களுக்கு பிறந்த வீட்டை விட்டு வரதுக்கு மனசே வராத. புதிய வானம், புதிய பூமி, எங்கும் பனி மழை பொழிகிறது. என்ன மாமா ரொம்ப குஷியா இருக்கீங்க? மாப்பிள, நம்ம ஊரு டூரிங் கோட்டாயில எம்ஜிஆர் படம் போட்டுக்கிறாங்க. அன்பே வா, அருமையான படம், புத்தம் புது காப்பி, ஈஸ்ட்மென்ட் கலர். அப்பா, இல்லம்மா, மாப்பிள்ள 2 நாளா வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்குறாரு. அப்படியே சினிமாவுக்கு கூட்டு போனா பொழுதுபோக்கா இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். அவர் சினிமாவுக்கு போகணும்னு உங்ககிட்ட கேட்டாரா? சப்போர்ட் கொஞ்சம் கடிச்சிட்டா வாழ அவுத்து விட்டுருவீங்க. லட்சுமி, எல்லாம் ஒன்னா போகணும்னு ஆசைப்படுறாரு, போயிட்டு தான் வருவோமே. மாப்பிள்ளைய சொல்லிட்டாரு, புறப்படு எழுச்சிரியில் போட்டுருவான். சீக்கிரம் கிளம்பு. வாங்க. மாமா, நீங்களும் உட்காருங்க. 3 பேர் கூட போலாமா இதுல? உட்காருங்க. சரி. டேய் முன்சாமி, என்ன மாப்பிள? ஊட்ட ஜாகிரதையா பாத்துக்க. மாப்பிள்ள கூட சினிமாவுக்கு போயிட்டு வந்துடுறோம். என்னடா ஜேம்ஸ் பாண்ட் வேலையெல்லாம் காட்டுற? தீபாவளி துப்பாக்கினே மிலிட்டரிக்காரர் கொடுத்தாரு. அவர் தானே இந்த சட்டையும் கொடுத்தாரு. பரவாயில்லடா, உனக்கெல்லாம் தீபாவளி வந்துருச்சு, எனக்கு வரலையே. நான் நினைச்சபடி என் பொண்ணு கல்யாணம் மட்டும் நடந்திருந்தா இந்த தீபாவளிக்கு வெடி வச்சு ஊரையே கொளுத்திருப்பேன். நடக்காம போச்சே, எல்லாத்தையும் நான் கெடுத்துட்டானே. அண்ணே, யாராருக்கு என்னன்னு ஆண்டவன் பிறக்கும் போதே எழுதிட்டானே, அதன்படிதான் நடக்கும். இன்னும் உங்களுக்கு விளக்கமா சொல்லணும்னா, தேர தெரியுமா? தேர எட்டு பொறுக்கி நாயே, நான் சொன்னதை எனக்கே திருப்பி சொல்றியா? தேர்வுல படு, திண்ணையில படுக்காத. போறா போறம்போக்கு.